ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே பார்க்குறோம்னா அபுதாபியில் வந்து முஸ்தபா ஏரியா தான் வர்றோம். சின்னதாக ஒரு ட்ராவல். நம்மளோட அண்ணன் வந்து முஸ்தபா அண்ணன் வந்து அரியலூர்காரங்க இருக்காங்க. பார்ப்போம், வீடியோ நல்லபடியாக போட்டும். மக்களாகி நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். இங்கே நம்ம துபாய் மாதிரிலாம் நம்ம வண்டி ஓட்ட முடியாது. கரெக்டாக ரூல்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் ஏஐ கேமராவில் நம்ம மாட்டிக்கிடுவோம். பாருங்க, நல்லா தெரியும். ஆனால் பட் இங்கே அபுதாபி பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பெரிய பில்டிங்லாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்காது. எல்லாமே சின்ன சின்ன பில்டிங் தான் இருக்கும். சின்னதாக ஒரு வேலை விஷயமா நாங்கள் இன்னொரு ஏரியா போகிறதுக்கு முன்னாடி சின்ன சின்னதாக வீடியோவில் போடலாம் பார்க்குறோம். தெரியும், உங்களுக்கு பார்க்கும் போல தெரியும். இங்கே வந்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னா சிக்னல் அதிகமாக இருக்காது, ரவுண்டாக போட்டு தான் இருக்கும். பார்த்தாவே தெரியும், ரவுண்டாக போட்டு பார்த்தாவே தெரியும் எந்த அளவில் இருக்குன்னு. மற்ற ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா இந்த ஏஐ கேமரா நம்மளை வந்து கிளிக் பண்ணிடணும். நான் வந்து கொஞ்சம் நல்லா மதிய நேரம் போறதுனால உங்களுக்கு ஜூம் பண்ண முடியல. ஃபுல்லா இது வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா. உங்களுக்கு பஸ்ஸுக்கெல்லாம் தனியாக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஏரியாவில் நம்ம நிப்பாட்டக்கூடாது, ஃபைன் அடிச்சுடுவாங்க. துபாய் அளவுக்கு இருக்காது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு மணல் எல்லாமே இருக்கும். இந்த பாருங்க, இங்கதான் அந்த ரோட்டு ஓரத்துல பார்க்கிங் பண்ணியிருந்தா வண்டியை கொண்டு போயிடுவாங்க. ஃபைன்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 30,000 போட்டுருவாங்க. ஒரு வண்டி மாறணும்னால சிக்னல் போட்டு இண்டிகேட்டர் போட்டு தான் மாறுவாங்க. அடுத்து ஒரு நம்ம இண்டிகேட்டருக்கு ஒரு ரவுண்டா போட்டு வந்துட்டோம். பட் இங்க துபாயில வந்து வீடியோ எடுத்த ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அபுதாபி எப்படின்னு தெரியல நமக்கு. இண்டஸ்ட்ரியல் ஏரியாவா இருந்தாலும் அங்கே இங்கே கொஞ்சம் கொஞ்சம் மார்க்கெட் இருக்கு. ஏன்னா நாங்கள் போகிறது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, செக்ஷன் கரெக்டாக கொடுப்பாங்க. கனரக வண்டியெல்லாம் எப்படி இதில் சாதாரண கொண்டு போகிறாங்க பார்த்தீங்கன்னா துபாயில் வந்து. மேக்சிமம் துபாயில் வந்து நம்மளுக்கு போலீஸோட ஒரு இது இருக்கும். இங்கே அவ்வளோதான், நம்ம போலீஸ்லாம் பார்க்க முடியாது. A to Z எல்லாமே வந்து இங்கே உங்களுக்கு கேமராவிலே ஃபாலோ பண்ணிடுறாங்க எல்லாமே மேக்சிமம். நம்ம துபாயில் மாதிரி நேஷனல் பெயிண்ட்டு இந்த மாதிரி ஏரியா இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இங்கும் ஏரியாலாம் இருக்கும். ஆனால் அன்னைக்கு கொஞ்சம் வெதர் வந்து கொஞ்சம் ஆட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. மொபைலே ஹீட் ஆகுது பாருங்க, கையில பிடிக்க முடியல என்னால, அந்த இருக்கு. பைக் ரைடரை பாருங்க, இதெல்லாம் கரெக்டா நம்மளுக்கு சேஃப்டிலாம் போடணும் தேவை கிடையாது. பட் இங்க ரோடு வந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லை.
ஒவ்வொரு ரவுண்டை போட்டுக்கும் ஏஐ கேமரா கண்டிப்பா இருக்குது. பட் துபாயில இருந்து நம்ம வந்ததுனால நம்மளுக்கு ஒரு பெரிய இடமா தெரியல இது வந்து. ஆமா. பட் இங்க உள்ள சாப்பாடுக்கு இல்ல ரூமுக்கு வந்து ரொம்ப காசு கம்மி தான். பார்க்கிங்க பொறுத்தவரை பிரச்சனையே இல்லை.